ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மூவி பல்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ராயன் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். செந்தமிழ் கவிஞன் பொறுக்கி பையன் கிட்டத்தட்ட ஒரு 1000 வாட்டி நான் பார்த்துட்டேன். இன்னும் ஒரு 2000 வாட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். தமிழ் தாயின் புதல்வன் நான். ஸோ ராயன் இந்த படம் வந்து ஆக்சுவலாக தனுஷோடைய ஃபஸ்ட்டு டைரக்ஷன் ஃபிலிமாக இருக்க வேண்டியது. பவர் பாண்டிக்கு முன்னாடி எழுதின ஸ்கிரிப்ட். ஸோ சம் ரீசன்ஸ்னால இது டிலே ஆகி போய் இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம குயிக்காக படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாம். நம்ம ட்ரெய்லரில் பார்த்தப்போ ஒரு ஸ்டோரி நம்ம கெஸ் பண்ணியிருப்போம். கொஞ்சம் எந்த மாதிரி இருக்கும், பிரதர் சிஸ்டர் சென்டிமெண்ட் அந்த மாதிரி போகும்னு எதிர்பார்த்துருப்போம். அதுலேருந்து ஒரு 50% எடுத்துகிட்டு 50% ஸ்டோரி வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ படத்தில் வந்து தனுஷ் நடிச்சிருக்காங்க, காளிதாஸ் ஜெயராம், சந்தீப், துசரா விஜயன், செல்வராகவன், இப்படி எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய பெர்ஃபார்மர்ஸ் தான், எல்லாருமே வந்து பயங்கரமாக நடிக்கக்கூடிய ஆட்கள். ஸோ இந்த படத்தில் அவங்களுடைய நடிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு தனியாகவே தெரியுது. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு எல்லோரும் அவங்க ரோலை வந்து ஒரு பெர்ஃபார்மராக பண்ணியிருக்காங்க. அது படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அப்புறம் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சொல்லணும்னா பிஜிஎம். ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் த்ரூ அவுட் த ஃபிலிம் அவருடைய பிஜிஎம் வந்து அந்த சீனை எலிவேட் பண்ணுறதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. படத்தில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா 2-3 சீன் வந்து ரொம்ப சூப்பர் சீன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக கர்டனில் வந்து இன்டர்வல் ஃபைட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு இல்லையா, அது வந்து ஒரு பீக் மொமெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் அது மாதிரி இன்டர்வலாக இருக்கட்டும், ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒரு ஃபைட் சீனாக இருக்கட்டும், அப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட் சீனு, அப்புறம் ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு ஷாட்டு, இந்த மாதிரி அங்கங்கே வர ஃபைட் சீன்ஸ் எல்லாத்துலேயுமே ரஹ்மானோட பிஜிஎம் வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணி காட்டுது. அண்டு தனுஷும் பார்த்திங்கன்னா ஒரு பீக் சீனுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோஸ் மாதிரி கொடுக்குறாரு. லைக் ஒரு ஸ்லோமோ ஷாட்ஸில் நடந்து வர்றாரு. அதுக்கெல்லாம் வந்து ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம்மும் அந்த ஸ்லோமோ ஷாட்ஸும் தனுஷ் நடந்து வர விதமும் ரொம்பவே சூப்பராக இருந்தது, பயங்கரமாக இருந்துச்சு. அதர் தென் தட் தனுஷோடைய கேரக்டர் வந்து இந்த அவர் எடுத்துக்கிட்ட கேரக்டர் வந்து அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படிப்பட்ட பெர்ஃபார்மர்னு. இதில் வந்து இந்த தளபதி மூவியில் ரஜினி எப்படி ஒரு கேரக்டர் மாதிரி இருப்பாரோ கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. ஒரு காமான பர்சனாக, பட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு சார்ந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஆள். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அண்டு காமாக இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் சூப்பராகவே போர்ட்ரேட் பண்ணியிருந்தார். அண்டு படத்தோடைய மெட்டாஃபர் வந்து பார்த்திங்கன்னா படம் ஆரம்பித்த ஒரு ஹீரோ இன்ட்ரொடக்ஷன்லாம் வரதுக்கு முன்னாடியே எல்லோரும் சின்ன வயசில் இருக்கப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டில் சீன்ஸ் வரும். ஸோ அப்போவே படத்தோடைய ஸ்டோரி ஒரு மெட்டாஃபராக காமிச்சிருப்பாங்க. தனுஷோடைய சிஸ்டர் தான் துசரா விஜயன். அவங்க வந்து ஒரு கை குழந்தையாக இருப்பாங்க. ஒரு சீனில் ஒரு இடத்துலேருந்து தப்பிக்கணும். அப்போ வந்து தனுஷ் அவன் தங்கச்சியை தூக்குவார். அதே சமயம் சந்தீப் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருப்பார், விச் மீன்ஸ் சின்ன வயசில் இருப்பார். ஸோ அவர்கிட்ட வந்து அவருடைய தம்பியை தூக்க சொல்லுவார். அதாவது காளிதாஸ் ஜெயராமுடைய சின்ன வயசு பையனை, நீ தம்பியை தூக்கிக்க, நான் தங்கச்சியை தூக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. நான் எப்படி நான் தம்பியை தூக்குறது அப்படிமா, தூக்குறா நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போவாங்க. ஸோ அது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய மெட்டாஃபர் அமைஞ்சிருக்கு. நீங்கள் அந்த படம் பார்த்து முடிச்சிங்கன்னா தெரியும் இந்த சீன் வந்து எதோட கனெக்ட் ஆகுது அப்படின்றது. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தென் ரெஃபரன்ஸ்னு எடுத்துக்கிட்டால் தனுஷோட கேரக்டர் வந்து ராவணனை வந்து ரொம்ப ரெசம்பிள் பண்ணோம். ஈவன் ஒரு சீன்லேயே கூட காமிச்சிருப்பாங்க. அவருக்கு கிளைமேக்ஸ் ஷாட் வரப்போ, ஃபைட் வரப்போ அவருக்கு ஒரு 10 தலை இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு ஸ்மோக்கி எஃபெக்டில் வரும். அதுவுமே ராவணனை எப்படி போர்ட்ரேட் பண்ணுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ராவணனுக்கு கூட 2 தம்பி ஒரு தங்கச்சி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் தனுஷ்க்கும் வந்து 2 தம்பி ஒரு தங்கச்சி. அண்டு ஒரு சில ஷார்ட்ஸில் நான் சொன்ன மாதிரி 10 தலை இருக்கிற மாதிரி ஒரு ஷாட் வரும். அப்புறம் துசரா விஜயனை வந்து காளியம்மன் மாதிரி ஒரு ஷாட்டில் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே ஒரு சூப்பர் சீன். அந்த சீன் முடிச்சுட்டு அவங்க அந்த சீனை வந்து எப்படி அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத தனுஷும் துசராவும் வந்து ஒரு பேசுவாங்க. அந்த நடந்த சீனுக்கும் அவங்க பேசுகிறதுக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். விச் மீன்ஸ் சம்மந்தமே இருக்காது. அப்படி ஒன்று அது பெரிய விஷயம் பண்ணியிருப்பாங்க, பட் அப்படி ஒன்று நடக்காத மாதிரி ஒன்று பேசுவாங்க. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து படத்தில் எல்லா சாங்குமே ஓரளவு டீசெண்டாக இருந்துச்சு கேட்குற மாதிரி. ஃபஸ்ட்டு சாங் வந்து ஒரு சந்தோஷ் நாராயணன் பாடியிருப்பார், சந்தீப்புக்கு வர ஒரு லவ் சாங்கு. அந்த சாங் ரொம்பவே ஜாலியாக இருந்தது. அப்புறம் போகி விச் மீன்ஸ் அடங்காத அசுரன். நம்ம எல்லாருமே பார்த்தோம் ரீசெண்ட் டேஸில் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பாட்டு. ஃபஸ்ட்டு வந்தப்போ யாருக்கும் அந்தளவுக்கு பிடிக்கலை, பட் படத்தில் பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அந்த பாட்டு வரப்போ ஒரு எனர்ஜி அது கொடுக்குது. ஆப்வியஸ்லி வேறு லெவல் எனர்ஜி. ஸோ ஓவராலாக படத்தோடைய ஒன்லைன் அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ நம்ம வெற்றிமாறன் மேக்கிங் ஸ்டைலில் மூவிஸ் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதே மூவியை தனுஷ் வந்து அவருடைய சிக்னேச்சர் ஸ்டைலில் பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் இன்னொரு வடச்சென்னை தான் தனுஷ்க்கு. இது வந்து இப்படி ஒரு டைரக்ஷனை வந்து தனுஷ் வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக ஏ கிரேடு மூவிஸு, ஏ கிரேடுன்றப்போ தனுஷோட ஏ கிரேடு எல்லாமே ஹிட் ஆனது தான். புதுப்பேட்டையாக இருக்கட்டும், வடச்சென்னையாக இருக்கட்டும், எல்லாமே ஹிட் ஆனது தான். ஸோ இந்த ஏ கிரேட் அவரே டைரக்ட் பண்ணியிருக்காருன்றப்போ எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது.
அன்டவுட்ஃபுல்லி பயங்கரமான ஒரு ராவான கேங்ஸ்டர் படம். ஒர்த்து ஆக்சுவலாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மேபி இன்னும் கொஞ்சம் நல்ல சென்சார் போர்டு சம் சீன்ஸ் கட் பண்ணலாம். அந்த ஒரு சில வெட்டுற சீனு, காலை வெட்டுறது, தலை வெட்டுறது, இந்த மாதிரி சீன்லாம் கட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போய் பாருங்கள். ஆக்ஷன் வைஸ் பெஸ்ட்டு படம். படம் முடித்து வெளியே வர்றப்போ அந்த ஜிகிர்தண்டா படத்தில் ரத்தம் தெறிக்க தெறிக்க ராவா ஒரு கேங்ஸ்டர் படம் கேட்பாரு. படம் முடிஞ்சு வெளியே வரப்போ அது அப்படியே உங்களுக்கு புரியும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கிளைமேக்ஸ் சீனில் ஒருத்தரை கொலை பண்ணிட்டு தனுஷ் வந்து திரும்பி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவார். அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக தனுஷ் எந்த இடத்துலையும் பிரேக் டவுன் அந்த மாதிரி காமிச்சிக்க மாட்டாங்க. த்ரூ அவுட் த ஃபிலிம் ஒரே ஒரு சீனில் மட்டும்தான் கண்ணிலேருந்து கண்ணீர் போகும். லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் ஒரு சீன் முடிச்சுட்டு அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு அழுவார். அவர் ஃபேஸை காட்ட மாட்டாங்க. அவர் அழுகுறதை மட்டும் பேக்லேருந்து காட்டுவாங்க. அதுவுமே நல்லா பண்ணியிருந்தார். அப்புறம் துஸ்ரா விஜயன், அப்புறம் அபர்ணா பாலமுரளி, இவங்க ஆக்டிங்லாம் வந்து படத்தை ரொம்ப ஹை லெவலில் கொண்டு போகுது. விச் மீன்ஸ் ஒரு டவுன் டு தேர்த் ஒரு நார்மல் கமர்ஷியல் படம் மாதிரி காட்டாமல் ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக்காக காட்டுறதுக்கு அவங்க ஆக்டிங் வந்து யூஸ் ஆகுது. ஒரு சில சின்ன குறையிலன்னா கொஞ்சம் படம் வந்து அங்கங்கே லேக் ஆச்சு, லைட்டாக தான், ரொம்பன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டோரி பிக்கப் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் லேக் ஆச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. தென் எஸ்ஜே சூர்யா வந்து சேதுன்ற ஒரு கேரக்டர், சேதுராமன்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார். ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தார். இந்த ரோலுக்கு அவர் பர்ஃபெக்டாக சூட் ஆனார். பத்தாக்குறைக்கு இன்னொரு கேங்ஸ்டராக நம்ம பருத்தி வீரனில் சித்தப்பா ரோல் பண்ணியிருப்பார். அவர் வந்திருப்பார் செவ்வாழை. அவருமே வந்து கொஞ்ச நேரம் தான் வருவார். பட் அவர் ரோலுமே நல்லாயிருக்கும். ஸோ அவங்க ரோல்லாம் வந்து கதைக்கு ரொம்பவே தேவைப்பட்ட ரோல். ஸ்டோரி வைஸ் பார்க்கணும் அப்படின்னா வந்து ஸ்டோரியுமே ஒரு நல்ல ஸ்டோரி தான். ஆக்சுவலாக கதை இருக்குது, அந்த கதைக்கு ஏற்ற ஸ்க்ரீன் ப்ளேயும் இருக்குது. ஸோ அதனால் இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஈவன் ஃபேமிலியோட கூட போய் பார்க்கலாம். ஏ கிரேடு அப்படின்றதுனால நீங்கள் வந்து குழந்தைங்கள கூட்டு போகலாமா, குழந்தைங்கள கூட்டு போகிறத தவிர்க்கலாம். பட் ஃபேமிலியோடு போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஓகே, தாராளமாக போய் பார்க்கலாம். ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படம். நம்ம நிறையா அதர் லாங்குவேஜ் ஆக்ஷன் படத்தை வந்து ரீசெண்ட் டைமில் பாராட்டியிருந்தோம். ஈவன் கன்னடாவில் கூட ஒரு அற்புதமான ஒரு ஆக்ஷன் படம் உண்டு. கருட கமன ரிஷபவாகனா அப்படின்ற ஒரு படம். நம்ம ரிஷப் ஷெட்டி காந்தாரில் நடித்த ஒரு பண்ணியிருந்தார். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒவ்வொரு ஆக்ஷன் படத்தை வந்து நம்ம ரொம்ப அட்மைர் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் அ டைம், லைக் இந்த டைம் வந்து நம்ம தமிழ் கோலிவுட்லேருந்து ஒரு படத்தை அட்மையர் பண்ணுற அளவுக்கு எடுத்திருக்காங்க. ஒரு ஆக்ஷன் படத்தை வெறித்தனமான படமாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்குது. என்னோடய ரேட்டிங் வந்து 10க்கு எப்படியும் வந்து ஒரு 8.5 கொடுப்பேன். ஏன் அந்த 1.5 கம்மியாச்சு அப்படின்னா, படத்தில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் ஸ்டோரி பிக்கப் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. ஸோ அதுக்காண்டி 1.5 குறைச்சிக்கலாம். மற்றபடி படம் வந்து சூப்பராக இருக்குது. பாருங்கள், பார்த்துட்டு படம் எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய்.